ஆடை கடையிலேருந்து பற்றிட்டு போகும் பொழுது என்னை பயமுறுத்தி விட்டாருன்னு சொன்ன இல்லையா பெரியவர், அந்த பெரியவர் என் பக்கமாக வந்து ஒரு 200 ரூபா தாளை என்கிட்ட கொடுத்தாரு. தம்பி, இந்த பணத்தை வச்சுட்டு நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், பெரியவரே இந்த பணம் எனக்கு பத்தாது பெரியவரே, ஒரு 500 ரூபாயாவது ஆகும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்ன பண்ணார்னா, என்னை வேலைக்கு சேர்த்து விட்டவர்கிட்ட ஃபோன் பண்ணி, இது மாதிரி நான் இவனை வந்து 500 ரூபா கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறேன்ப்பா, நீ எனக்கு வந்தோன்னே பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் அவரும் சொல்லிட்டாரு, என்னை வேலைக்கு சேர்த்து விட்டாரு. சரி பெரியவரே, நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க, நான் வந்து உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சமாதானமாக முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்க எல்லாருமே என்னை சமாதானத்தோட அன்பாக வழிநடத்தி வச்சாங்க. அந்த அன்பை இன்னும் வரை மறக்க முடியாதுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானம் என்பதும் பரிசுத்தத்தை குறிக்கக்கூடிய சொல்லுதாங்க. இந்த இடத்துல நான் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு கர்த்தர் தான் இந்த நன்மையை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுடைய பணத்தை திருடிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்திருந்தேன்னா இன்னும் வரை நான் குற்ற மனசாட்சி பட்டே செத்துருப்பேன். ஏன்னா என் மனசாட்சி உண்மையில பாவம் செஞ்சாலும் அடுத்த நிமிஷம் பயப்படுமுங்க. கர்த்தர், அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை, அதெல்லாம் என்னுடைய பலனே இல்லை. ஸ்தோத்திரம். இப்படி இருக்கும் பொழுது சமாதானத்தோடு என்னை அந்த இடத்துல தேவன் வழிநடத்தி, சமாதானத்தின் தேவன் வருமளவும்